தமிழகத்தில் அரசு பணிகளுக்கான தேர்வுகளை நடத்தும் டிஎன்பிஎஸ்சி சமீப காலமாகவே தொடர் சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் ஆளாகி வருகிறது. குறிப்பாக குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் விவகாரத்தில் நடந்துள்ள குளறுபடிகள் லட்சக்கணக்கான தேர்வர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது. கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் குரூப் 2 முதன்மை தேர்வுகள் நடைபெறுவதாக இருந்தது. சுமார் 9,000க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் ஆர்வத்துடன் தேர்வு மையங்களுக்கு சென்றனர். ஆனால் அங்கு காத்திருந்ததோ பெரும் அதிர்ச்சி. சென்னை திருவல்லிக்கேணி மாநில கல்லூரி, அரும்பாக்கம் வைஷ்ணவா கல்லூரி, நந்தனம் அரசு கலைக்கல்லூரி ஆகிய மையங்களில் தேர்வு எழுதுவதற்காக நூற்றுக்கணக்கான தேர்வர்கள் குவிந்தனர். ஆனால் ஹால் டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த மையங்களில் தேர்வர்களின் பெயர் பட்டியல் இல்லை. ஒரு மையத்திற்கு சென்றால் உங்கள் மையம் இதுவல்ல, வேறு கல்லூரிக்கு செல்லுங்கள் என்று அலைக்கழிக்கப்பட்டனர். நந்தனம் கல்லூரியில் காலை 9 மணி வரை வினாத்தாளே வரவில்லை. இதனால் ஆவேசமடைந்த தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை, திருச்சி போன்ற பிற மாவட்டங்களில் தேர்வு தொடங்கி 1 மணி நேரமான நிலையில் திடீரென தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. பாதி தேர்வு எழுதிய நிலையில் விடைத்தாள்களை திருப்பி பெற்றுக்கொண்டு தேர்வர்கள் வெளியேற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த குளறுபடிகளின் தொடர்ச்சியாக நிர்வாக காரணங்களுக்காக தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்தது. ஆனால் அந்த அறிவிப்பை வெளியிடுவதிலும் கூட டிஎன்பிஎஸ்சி மற்றொரு அலட்சியத்தை செய்ததுதான் வேடிக்கை. பத்திரிகை செய்தியின் தலைப்பில் குரூப் 2 தேர்வு ஒத்திவைப்பு என்று குறிப்பிட்டுவிட்டு உள்ளே விவரங்களில் குரூப் 4 தேர்வு ஜூலை 13ஆம் தேதி நடைபெறும் என்று சம்பந்தமில்லாத தகவலை தவறுதலாக அச்சிட்டிருந்தனர். இது தேர்வர்கள் மத்தியில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. பின்னர் சுதாரித்துக் கொண்ட தேர்வாணையம் திருத்தப்பட்ட அறிக்கையை வெளியிட்டது. இந்த தொடர் சம்பவங்களை தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்த சண்முக சுந்தரம் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு புதிய அதிகாரியாக வெங்கடபிரியா நியமிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரத்து செய்யப்பட்ட தேர்வுகளுக்கான மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும், தேர்வர்களுக்கு 15 நாட்களுக்கு முன்பே குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலம் புதிய ஹால் டிக்கெட் விவரங்கள் அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அரசு பணிக்காக பல மாதங்கள், ஏன் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு படிக்கும் ஏழை எளிய மாணவர்களின் உழைப்பை இதுபோன்ற நிர்வாக குளறுபடிகள் கேள்விக்குறியாக்குவது வேதனைக்குரியது. இனிவரும் காலங்களிலாவது டிஎன்பிஎஸ்சி முழு பொறுப்புடன் செயல்பட்டு தேர்வர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.